இதில் ஒரு தென்னை மரம் ஒன்று விழுந்து கிடக்கு பாருங்க. அது வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா வீட்டுக்கு மேலே விளையில. இதில் வந்து ஒரு இளநீ மரம் உண்டு. கொஞ்சம் இதுக்கு பனை மரம் அப்படியே சுற்றி சுற்றி ஆடுது. நம்மளோட பயமாக கிடக்கு. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி காணொலி எங்கே போக போகிறோம்னா இங்கேருந்து வலிக்கிட்டு யாழ்ப்பாணம் ஒரு அளவில் போகிறோம். நாங்கள் போயிட்டு வரைக்கும் எங்களுக்கு காணொலி கருத்து போட்டுக்கொள்ள போகிறோம். வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் புயல் என்ன இருக்குது, இங்கே வந்து காற்று கொஞ்சம் வேகமாக தான் அடிச்சு கொண்டு இருக்குது. அதை விட வந்து இந்த மலையை பற்றி வெளிப்படாத இயற்கையானத்தை தான் சொல்கிறோம். முக்கியமான ஒரு பாதிப்பில் இருக்குது. அதை வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த தான் தொடங்குத போதுன்ற மாதிரி சொல்ல வேண்டாம். இப்போ காற்று வந்து அடிச்சு கொண்டு இருக்குது, மழையும் லைட்டாக தூரிக்கொண்டு கொஞ்சம் பிளத்தும் பெய்யுது, தூருது, அப்படி மாறி மாறி தான் பெய்து கொண்டு இருக்குது. அதோட காற்று நல்ல மோசமாக இருக்குது. நிலங்கள் எல்லாம் ஈரமாக இருக்குது. மக்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். இதுதான் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லலாம். இந்த இப்போ தான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வவுனியா பக்கம் எல்லாம் பார்த்தா ஏனையின் வீதியில் அந்த பள்ளங்களாக போகிற இடங்கள் எல்லாம் நல்ல வெள்ளம் அங்காளந்து இங்கால பக்கம் பாஞ்சிட்டு ஓடுது. அது ஊர்களுக்கு எல்லாம் சரியான வெள்ளம். அங்கால மட்டக்களப்பு, அங்கால நுவரெலியெல்லாம் 36 வருஷத்துக்கு பிறகு வெள்ளம் எல்லாம் நியூஸில் பார்த்துருந்தது. அதோட உயிரிழப்புகள் நேற்று காலம்புற பார்த்த நியூஸில் வந்து 31 பேர்கிட்ட உயிரிழந்துட்டாங்க. காணா போனாக்கள்லாம் சேர்த்து இதை சொல்லியிருந்தவை. அதை விட அந்த ஒரு ஆற்றுக்குள்ள கார் பாஞ்சு அதில் 3 பேர், ஒரு சின்ன பிள்ளையோட சேர்த்து 3 பேர் உயிரிழந்துட்டோம். அப்படி வந்து நிறைய ஒரு சுகமான இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ரோட்டில் மண் சரிவுகள் விழுகுது. மண் சரிவு விழுந்தோன்னா அந்த வெள்ளத்தோட வந்து அப்படியே மண் தண்ணி ஓடி வருது. அந்த வீடியோக்கள் நாங்கள் பார்த்தோன்னா அதை வந்து அடுத்து போட இல்லாது. ஏன்னா அது நியூஸ் சேனல் வீடியோக்கள் அது போட இல்லாது. நாங்கள் அங்கேயும் போக இல்லாதானே அதை எடுத்து போட முடியாது. அது அந்த மண்ணெலாம் ஓடி வரும். அதை பார்க்க ஒரு இதாக பதட்டமாக இருக்கும். அப்படியான இதுகள் வந்து நடந்து கொண்டு சரியான மிக மோசம். இப்போ வந்து காற்று சுழட்டி அடிக்குதுங்க அடிப்பக்கம். அப்படி வந்து புயல் தொடங்கிட்டு தான் சொல்லலாம். அப்படி ஒரு இது நிலைமை தான் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் டவுனுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். டவுனுக்கு மரங்கள் குறைவாக இருக்கும். என்ன மாதிரி பார்த்துக்கொள்ள போகிறோம். அதோட வந்து இங்கே ஊர் பக்கங்களையும் என்ன மாதிரி இந்த வீட்டிலையும் என்ன மாதிரி இருக்கிறத பார்த்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் யாரும் காணொலி புதுசாக வரீங்க லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது சம்மந்தமான அடுத்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க இப்போ காணொலி. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:50 இருக்கும். காலம்புற அதிகாலை. மழை வந்து ஓரளவு ஆழம் கடும் மழை அண்டு இல்லை. சும்மா நோமலாக துமிச்சு கொண்டு இருந்த மழை கொஞ்சம் பிளத்திருக்குது. நோமலாக ஏற்கனவே கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் இதாக துமிச்சு கொண்டு இருந்தது. காற்றும் வந்து நோமலாக இருக்குது. நாடு முழுவதுமே வெள்ளக்காடாக போகுது. நாடு முழுவதுமே சிவப்பு அலர்ட் கொடுத்துருக்கோம், ரெட் அலர்ட். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ நாங்கள் வந்து நல்லூரை நோக்கி போய் கொண்டுக்கிறோம். நல்லூரில் தான் சும்மா அப்படியே பார்க்கட்டு வந்து நாங்கள் வேறுங்களை நல்லூரை காட்டி கொள்கிறோம். எங்கேயும் பெருசாக மழை இல்லை. அது வந்து காற்று இரவு கொஞ்சம் அடித்தது. அது அவ்வளோத்து கண்டு சொல்லல தான் அடிச்சிருந்தது. ஆனால் பெருசாக வந்து மழையாண்டு இல்லை. சும்மா நோமலாக தான் வெள்ளங்கள் நிற்கிது. அவ்வளோத்துக்கு பெருசாக ஒன்றுமே நிற்கிதுன்றவே நாங்கள் கூறிக்கொள்ள இல்லாது. பாருங்கள், உரிய வெள்ளனே வந்து மக்கள் வரி நம்ம அதை வந்து சாமியை தரிசனம் செய்கிறதுக்காண்டி மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். தாக்கங்கள் வந்து இப்போ காற்று அடிச்சு கொண்டிருக்கு. மழையும் விட்டுக்கிட்டே கிடைக்க சோண்டு பெய்யுது. மற்றபடி காற்று அடிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். நல்லூரோட தெற்கு பக்கம் நிற்கிறோம். இங்கே இந்த மரங்களை பாருங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட ஆடுது. லைட் இருக்கிறதுல அந்த தெரியலை. இப்போ இங்கால பார்த்தோம்னா இங்காலே சும்மா நோமலத்தான் வெள்ளங்கள் பெருசாண்டுமே இல்லை. இப்போ நாங்கள் இங்கால பக்கம் வீதியால் பின் வீதியால் போயிருக்கோம் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பின் வீதியால் போகிறோம். பின் வீதியிலே வந்து எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை. எனக்கு நார்மலாக தான் இருக்குது. இரவு அடித்த காற்று கூட இப்போ விடிஞ்சோடனே இல்லை. ஆனால் வந்து எல்லா இடமும் பெரிய சேதங்கள். யாழ்ப்பாணத்தில் இன்னும் பெரியலன்னு சொல்லலாம். அவ்வளோதுக்கு பெரிய சேதங்கள், பெருஞ்சேதங்கள். மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. நிறைய பேர் பயந்து போயிருப்பினோம். இப்போ தற்சமயம் வரைக்கும் இப்போ நாங்கள் நேரம் காலம்புற 6 மணி ஆக போகுது. அந்த நேரத்தில் இந்த காணொலி எடுத்துக்கொண்டு போகிறோம். இன்றைக்கு வந்து 28ஆம் தேதி. இந்த பின்னேரம் தான் கூட வந்து யாழ்ப்பாணத்தை தாக்க மண்டபம் எல்லாம் கழிச்சிருந்தவ. அது என்னமே நடக்க போகுது எதுன்னு இன்னும் தெரியல. பலத்த புயலாக இருந்தாலும் சரியான கஷ்டமாக தான் இருக்கும். இதில் என்ன மரங்கள் வெட்டி போட்டுவிட காயலடி. இது வந்து வெட்டி போட்டுவிட நினைக்கிறேன். சரிஞ்சு விழுந்து அப்படின்னு இதுக்கெல்லாம் சும்மா வெள்ளம் நிற்கிறது. போன முறை இதுக்கு இந்த முறை ஒன்றையும் காணையில் மழையும் சும்மா துமிச்சு கொண்டு தான் இருக்குது.
இல்லாமல் போயிடும். ஏன்னா புயல் வந்து நாட்டுக்கால வருது, கடற்கரையால் போகிறது வேறு மையம். இது வந்து இலங்கைக்கால தான் இந்த புயலோட மையமும் பேர் தான். தாளமுகம் வந்து இந்த வலுப்பெற்று நல்லா வலுப்பெற்று புயல்கள் ரெண்டு ஒன்று சேர்ந்து நல்லா வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மாறிட்டு தான் மாறி இப்போ புயலாகவும் மாறிட்டேன்னு சொல்லியிருந்தவன். அதில் நல்ல ஒரு வலுப்பெற்று புயலாக மாறிட்டுது. அதால் 70-80 கிலோமீட்டர் பவரில் வந்து காற்று வீசுமென்னு சொல்லியிருந்தவன். இல்லை இப்போ மட்டக்களப்புலாம் கொஞ்சம் தாக்கம் கூட இருக்க வேண்டும். ஏற்கனவே வெள்ளங்கள் வவுனியா எல்லாம் புரண்டோடுது வெள்ளம். சாதாரணமாக ஒருவர் குடைபிடிச்சு கொண்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது, அவ்வளோது காற்று இல்லை. வேறுங்க நாங்கள் நல்லூரால் யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம். அப்படி அங்கால போய் எதுவும் வந்தால் அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இதில் பார்த்தோம் என்றால் இதில் இந்த யாழ்மேனை அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க என்றால் ஒரு 2-3 கப்புகள் தான் உடைஞ்சு விழுந்து கிடக்கு. தான் புயலண்ட தாக்கம் போல் விரத்தான் இருக்குது. நாங்கள் இப்போ எப்படி கதைக்கிறோம், இனி விரத்தான் இருக்குது. பெரிய சம்பவம் ஒன்று செய்துட்டு தான் போகும் நினைக்கிறேன். கடைசியாக வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு உழுக்க போதோ தெரியல எல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். இங்கால இல்லையாண்டு அங்கால மக்கள் வேதனைப்படினோம். கடைசியாக விரைக்க என்ன செய்ய போகிறீங்க, ஒரு உழுப்போதோ தெரியல. இப்போ நாங்கள் ஆரிய குளத்தால் வந்து போகிறோம். பாருங்கள், எங்களெல்லாம் அப்படியே மழையே இல்லை, காற்றும் இல்லை, மழையும் இல்லை. மரங்கள் லைட்டாக அசையுது, நார்மலான ஒரு அசைவு இருக்குது. நான் இப்போ வந்திருந்தேன். நாங்கள் வந்து கைலண்டா வெளிக்க வந்து சரியான ஒரு காற்று ஒரு பக்கமாக கடற்கரை பக்கமாக வந்து காத்திருந்தது. வந்து இப்போ காணையில் நாங்கள் வந்து ஆரியகுலத்தால் திரும்பி ஸ்டாலின் வீதியில் போவோம். நாங்கள் வின்சென்ட் சந்தி வரைக்கும் போயிருக்கா பார்ப்போம். இல்லாடி உதயக்காக திரும்பி உள்ளே வந்து டவுனுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்றக்காக காட்டிக்கொள்கிறேன். இங்கே தான் லைட்டாக மழை துமிக்க வலிக்கிறது பாருங்க. அதில் மைக் ஒன்றுமே கொழுவே இல்லை. ஏன்னா வந்து மலை துமிகள் விடுது ஒன்று இருக்குது, மலை துமிகளால் சிக்கல் இருக்குது. இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி அங்காலையும் போய் கொஞ்சம் தள்ளி போய் உங்களுக்கு என்ன மாதிரி ரெண்டு இருக்கா பார்ப்போம். ஹில்ஸ் வரைக்கும் இருக்கா காட்டிட்டு அங்காலையும் போய் உங்களுக்கு என்ன மாதிரி ரெண்டு 1 வே காலை விட்டு இருக்கா காட்டுறேன். பாதிப்புகள் இருந்தால் உங்களுக்கு நான் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ தொடர்ந்து வந்து நடக்கிற நிலவரங்கள் கிடைக்கிற நியூஸ்களை வந்து உங்களுக்கு பயந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். என்ன மழை கொஞ்சம் பிளக்குது, நான் கொஞ்சம் போய் அங்கே தொடர்ந்து கொள்கிறேன். முந்தைய ஒரு காலத்தில் இப்போ 2 வருஷத்துக்கு முதல் ஒரு வெள்ளத்துக்கு மலைக்கு வந்து இந்த கடை எல்லாம் போகிற மாதிரி வெள்ளங்கள் நின்றது. அப்போ இங்கே வடிகால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இப்போ இந்த மழை இல்லை, அவ்வளவு வெள்ளம் வர்ற பெருசாக வர்ற அளவுக்கு மழை இல்லை. இனித்தான் எதிர்பார்க்கப்படும். கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தவ. இன்றைக்கு தான் தொடங்க பண்ணவே சொல்லியிருந்தவ. என்ன நடக்க போதோ தெரியல. யாழ்ப்பாண மக்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கும், பயப்படுறதுக்கு இல்லை, ஆனால் அவதானமாக இருக்கும். கூட அந்த வெள்ள நிற்கிற பேசுகிற இருக்கிறாக்கள் இன்னும் அவதானமாக இருக்கும். என்ன நடக்கும், 3-2 மழை கொட்டி தீர்க்கும். மிக கனமழை என்றைக்கு இப்போ நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துப்பீங்க. வவுனியாக்கல்ல மட்டக்களப்பு எல்லாம் அங்காளி பக்கம் எல்லாம் நாடு முழுக்க ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த 1 வேக்கு இருக்கா போய் பார்ப்போம். அந்த ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்றாலும் அதுக்கு கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது. நாங்கள் இயற்கையோடு வந்து ஒன்றும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாதானே. நிறைய கிட்டத்தட்ட நேற்று காலம்பவாத நியூஸில் 31 உயிர்கள் வந்து போயிட்டு மாதிரி அந்த ஆற்றுக்கு ஒரு கார் பாய்ஞ்சு அதில் 3 பேர் சேர்த்து ஒரு சின்ன பிள்ளையோட சேர்த்து அப்படி நிறைய இதுகள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதால் அவதானம் இங்கே கிளிநொச்சி பக்கம் இருக்கிறார்கள். இன்னும் அவதானம் வேண்டாங்களே, ஆறுகள் இருக்குது, குளங்கள் அதுகள் இருக்குது, அதில் கொஞ்சம் அவதானமாக இருங்கோ. இன்னும் நாங்கள் இந்த 1 வேக்கால் போகிறோம். இங்கேயும் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு சேதங்கள் இருக்கிற மாதிரி தெரியலை. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே பழக்கடை இருக்குது. பழக்கடைகளுக்கு தான் துறக்கினோம். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்தூரியார் வீதிக்கு போகிறோம். கஸ்தூரியார் வீதியிலேயும் வந்து இப்போ தான் கடைகள் இப்போ 6 மணி என்றாலும் ஒன்றும் திறக்கப்படாது. தகர கொட்டுகள் இருக்கிற கடைகள் அதெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்கடைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ தற்சமயம் புயலுண்ட வீரியம் இல்லை, அதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஆபத்துகள் இல்லை. அதான் சும்மா உங்களுக்கு பார்ப்போன்னு வந்து நாங்கள் நேற்று இரவு கொஞ்சம் 2 மணி 2:50 தான் அந்த கொஞ்சம் மழை விட்டு கூடியாண்டு பெய்ய தொடங்கினது. அப்புறம் அதுக்கு முதல் சும்மா காற்றுல அடித்து கொண்டு வந்தது. இது வந்து இப்போ நாங்கள் கஸ்தூரியார் வீதியால் போகிறோம். மழை கொஞ்சம் பிளக்குது. நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போயிருக்கா காட்டுறேன். முட்டாஸ் கடை சந்தி, சத்திர சந்தி அதில் இருக்கா காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியாண்டு. மழை கொஞ்சம் கூடவாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் முட்டாஸ் கடை சந்தியில் நிற்கிறோம். சிடி பஸ் ஒன்று வருது பாருங்க. இப்போ நாங்கள் டவுன் ஏரியாவுக்கு தான் காட்டி கொண்டு போகிறோம். டவுன் ஏரியாக்கள் இருக்கிறாக்கள் பயப்படுத்தவில்லைன்னு சொல்கிறோம். அங்கே ஊர் மேனையில் நிற்கிறாக்கள் என்ன உதவியில். இப்போ என்னென்றால் இப்போ நீங்கள் இந்த காணொலி பார்க்குறீங்க, அது முன்ன வீடுகளில் சேதங்கள் அதை இப்போ காட்சிப்படுத்தணும் என்றால் இந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கவர் ஃபோட்டோவில் இந்த நம்பர் இருக்கும். அதில் வாட்ஸ்அப் நம்பர் தான். அதுக்கு நீங்கள்
அனுப்பிவிடலாம். உங்களுக்கு வீடியோ ஒன்று எடுத்து அனுப்பிவிட்டீங்கன்னா நான் காட்சிப்பட்டவங்களை விரும்பினால் வந்து நீங்கள் அனுப்பிவிடலாம். நாங்கள் பாத்திர கடை அந்த பக்கத்தில் போய் சத்திர சந்திக்கு போகிறோம். டவுனுக்குள்ளே சேதம் இல்லை, அவ்வளோதான். இதில் சொல்ல வரது அப்படி தான், டவுனுக்குள்ளே பெருசாக சேதம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அங்காளி பக்கம் ஊர் மனையிலுக்கு போய்க்க இப்போ நாங்கள் அப்படியே வீடு வரைக்கும் சும்மா காட்டுறேன். ஊர் மனையிலுக்கு போய்க்க என்ன மாதிரி இருக்க போகுது ஏதாண்டு எங்களுக்கு சொல்லிக்கொள்ள இல்லாது. அங்கே வந்து மரங்கள் கூட இருக்கும், இதில் கடைகள் தானே கூட, அங்கே மரங்கள் கூட இருக்கும். சின்ன காற்றுக்கே சரியக்கூடிய மரங்கள் இருக்கலாம். அப்படி நிறைய இதுகள் வந்து பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இடங்கள் அங்காளது பக்கம்தான். இப்போ அதுகளுக்கையும் போய் பார்த்து தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். இன்னும் காற்று பலமாக வரவே இல்லையே, இப்போ காற்று பலமாக வரைக்கும் என்ன நடக்கலாம் அப்படியான இதுகள் இருக்குல்ல. இப்படி வந்து சத்திர சந்தியார் அப்படியே திரும்பி இங்கே நாவாந்துரம் பக்கம் போகிறோம். இடையில டவுனுக்கே காட்டுறதுல பெருசாக இல்லை. பண்ணை பக்கம் போனாலும் தெரியும் வேண்டியது பாதிப்பு இருக்காண்டு ஒருக்கா பண்ணை கடலுக்கு ஒருக்கா விட்டு பார்த்துட்டு வருவோம். ஒருக்கா கிட்ட அங்கே பண்ணை கடலுக்கு கிட்ட ஒருக்கா போயிட்டு கூட தொடர்றேன். நான் இப்போ கட் பண்ணிவிட்டு அங்கே போய் தொடர்றேன். பண்ணை பக்கம் இந்த வீடியோ எடுக்கிற இங்கே கோட்டை, இங்கால பக்கம் கோட்டை கொஞ்சம் பகலாக ஆகி கொண்டு வருது. ஆனால் இங்கால பண்ணை கடலில் ஒரு அலைகளே பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. போன வருஷம் வந்து கொந்தளிச்சேண்டு போட்டிருந்தது சரிங்க. என்ன இங்கே ஏன் வந்தாண்டா எங்களுக்கு வந்து இந்த நிறைய மரங்கள் கடல் பக்கம் காற்று பெருசாக வீசும், நிறைய மரங்கள் இருக்குது. அதில் என்ன மாதிரி இருக்குது அதில் தான் பார்ப்போன்னு வந்திருந்தேன். நான் அந்த பெருசாக வந்து அலைகளே இல்லை. எங்கள் இறால் பண்ணைகள் அந்த அட்டை பண்ணைகள் நிறைய இருக்குது. எனக்கு நன்னீர் போனாலாம் கூடான்னு சொல்கிறேன், மழை நீர் போனால். இந்த ரோட்டு கரையில் தான் இப்படி வெள்ளம் நிற்கிது இந்த பண்ணை ரோட்டில். அதுகள் வந்து கொஞ்சம் சீர் செய்தால் அந்த வடிகாலம் பக்கத்தில் கடல் தானே போகக்கூடிய நிறைய சீர் செய்து வந்தால் இதில் இப்படி சீராடு கொஞ்சம் அசௌகரியம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி லைனுக்கு பார்த்தோம்னா ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிற்கிது பாருங்க ரெண்டு கரையும். இதில் வந்து சில பேர் நடந்து போயிடும், நடந்து போய் பக்கத்தில் இருக்கிற வாகனம் தண்ணி ஏற்றிட்டு போயிடும். அப்படி கொஞ்சம் சீர் பண்ணலாம். நீர் மட்டம் கூடி இருக்குது இங்கே வருங்க. இந்தியாவில் கோட்டை அகலி தண்ணி மிஞ்சி தான் கடலில் தான் போய் சேர்றேன் நினைக்கிறேன். கூடுற தண்ணி அந்த போட்டை தான் லைட்டாக சரிச்சு வச்சுக்கிற வழியாக வேறு ஒன்றும் இல்லை. அதில் அந்த வெள்ளம் தண்ணி மட்டும் கூடிட்டு தானே அது மேலே சரிச்சிருக்கு நினைக்கிறேன். மற்றபடி பண்ண பக்கம் எங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய மாதிரி ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் காற்றுகள் கூட விட்டிங்கன்னா நான் அப்படி வந்து எங்களுக்கு காட்டுவேன். ஊர் மனைகளுக்கு பாதிப்பு இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. எங்களுக்கு காணொடுத்து போடலும் என்றாலும் போட்டுக்கொண்டால் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். இப்படி நாங்கள் எஸ்எல்டி ஆஃபீஸால் வந்து நான் வந்து ரோட்டுக்கு ஏறலாம், அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்காளி பக்கங்களும் அந்த மரங்கள் கூட இருக்குது, நிறைய மரங்கள் இருக்கிற ஏரியா தான் இதுகளும். இதுகள்லேயும் பெருசாக பாதிப்புகளை காண கிடைக்கல. நானும் இப்போ பாருங்க இப்போ நார்மலாக தான் இருக்குது. நான் எங்கள் கல்லுண்டாவளி பக்கம் போய் பார்க்க போகிறேன். கடற்கரை பக்கம் தானே, அது என்ன மாதிரி காற்று வீசுது அந்த டீட்டெயில்ஸ் இருக்கா உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இது வந்து இப்போ இது ஒரு சும்மா ட்ரையல் தான், சும்மா காற்று வந்து ட்ரையல் பார்த்துட்டு போன மாதிரி தான். இன்னும் நிறைய இருக்குது காற்றுகள். ஏன்னா வழி எல்லாம் நீங்கள் திருப்பி சொல்கிறதா நியூஸ்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே பக்கங்கள் நடக்கிற கோர தாண்டவங்கள் ஆடுது. ஒரு என்ன தாளமுகம் வந்து ஒரு முறையும் இல்லாமல் நுரையிலியால் எல்லாம் 36 வருஷத்துக்கு பிறகு இந்த வரம் வெள்ளம் வந்திருக்காம எல்லாம் மூழ்கிட்டுது. அப்பா பவுனியால் ஏனையின் வீதியால் பாயுது வெள்ளம், சில இடங்களால் இடுப்புளவில் வெள்ளம் பாயுது. பாதையெல்லாம் மூடிட்டோம், கண்டி கொழும்பு வீதி பாதைகள் மூடிட்டோம். அங்கே மலைநாட்டில் மண் சரிவுகள் அப்படி நிறைய இதுகள், அதில் பாதைகள் மூடப்பட்டது. சில பேர் ஏனையின் வீதிக்கு மாட்டுப்பட்டு நிற்கிறோம். அங்காலையும் பாதை மூடி இங்காலையும் பாதை மூடி மாட்டுப்பட்டு நிற்கிறோம். அப்படி இது அப்படி பார்க்க இதுவரைக்கும் இன்று வரைக்கும் ஜாழ்ப்பாண தாக்கல் கொடுத்து வச்சாக்கள் தான் சொல்லலாம். இன்று வரைக்கும் இனி என்ன நடக்க போகணும்னு தெரியாது. இன்று வரைக்கும் கொடுத்து வச்சாக்கள், இது வரைக்கும் மழை ஒன்றும் இல்லை, அதனால் கொடுத்து வச்சாக்கள்னு சொல்லலாம். இனி போக என்ன நடக்க போதோ அது நடக்க தான் தெரியும். இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அங்கே இருந்த கொட்டினா எல்லாம் சேர்த்து வச்சு இங்கே கொட்டினா எல்லா இடமும் மூழ்கியில் நீரில் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. அந்த 50 சென்டிமீட்டர் மழை என்று சொன்னது எதிர்ப்பு சொன்னது வந்து கட்டாயம் நடக்கும் போல இருக்குது பாருங்க. நாங்கள் இப்போ நாவாந்துரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு காணொலி எடுத்து காட்டி கொண்டு போகிறேன் என்ன மாதிரி இருக்கான்ட்டு. எல்லாருமே வளமை போல் காலம்புற வேலைக்கு வலிக்கிட்டோம். அதுதான் இப்போ வெள்ளனன்றால் ஆக்கள் நடமாட்டம் பெருசாக இல்லாமல் இருக்குது. அப்படி அங்கே தொடர்ந்து போய் உங்களுக்கு காட்டுறேன். இங்காலி பக்கங்களில் வேற போனோம்னா இதுகள் தான் அந்த இதுக்குரிய இடங்கள், அதாவது வந்து மரங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள். இந்த இடங்கள் தான் இனி புயல் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது ஊர்மனைகள், நான் முதல் சொன்ன மாதிரி ஊர்மனைகள் தான் புயலுக்கு பிரச்சனையான இடங்கள். அந்த ஊர்மனைகளை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பக்கத்தில் இருக்கிற வீடுகள். ஏன்னா ஒரு பெட்ரூமில் விழுந்திருந்தது மரம், போய் தென்னை மரம் விழுந்திருந்தது, ஆட்டோகளுக்கு மேலே விழுந்திருந்தது, வாகனங்களுக்கு மேலே நிறைய இடங்களில் மரச்சரிவுகள், கரண்ட் கம்பங்கள். வவுனியால் கூடிய ஒரு ஹோட்டலுக்கு பதில் அப்படியே வெடிக்குது. அதை ஹோட்டலுக்கு பதில் என்ன நினைக்கிறேன் அப்படி நிறைய இது மற்ற பென மரமோ தென்னை மரம் ஒரு கரண்ட் கம்பத்தோட உரசி அது அப்படியே தீப்பொறி பறக்குது. அப்படியான நிறைய இதுகள் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க.
அப்படியான நிறைய இதுகள் சம்பவங்கள் நடக்குது. மழை பிளத்துடுது பாருங்கள், மழை கொட்ட தொடங்கிட்டு பாருங்கள். இந்த பக்கம் பேர கொஞ்சம் மழை பிளக்குது. நாங்கள் அப்படி தொடர்ந்து கொள்கிறேன். நான் வந்து இந்த ரோட்டு கரையாலே வெள்ளம் ஓடி அப்படியே கடலுக்கு போகிற மாதிரி தான் இந்த வடிகால் அமைப்பு செட்டப் செய்திருக்கணும். இந்த ரோட்டு கரையாலே ஓடுது, அங்கால பக்கம் வடிகால் வெட்டி விட்டுருக்கணும். அந்த பக்கம் ரோட்டு கரையாக வந்து வெள்ளம் ஓடிக்கொண்டு இருக்குது. நாங்கள் நாவாந்துறைக்கு வந்து காணொலி எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆக்கள் நடமாட்டமே இல்லை பெருசாக. கடல் தொழில்களுக்கும் போகணும்னு சொல்லி வச்சு தானே இந்த புயல்கள் 2 கப்பல் இதில் போட்டுகளை பிரட்டி விட்டுரும். அப்படியான இதில் நடக்கிறால வந்து கடல் தொழிலுக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். அதால் கொஞ்சம் பயப்படுகிற ஆக்கள் போகக்குள்ள. இங்கோ வேறுங்கோ 2 ஆத்தி தென்னை மரம் கொண்டு விழுந்துருக்கு வேறுங்களேன். அது வீதியில் கரண்ட் வயர் இருக்குல்ல இஞ்சி. இந்த மலைக்கு கரண்ட் வயர் ஒன்று மறையிலையே தெரியல. இஞ்சி இதில் ஒரு தென்னை மரம் கொண்டு விழுந்து கிடக்கு பாருங்கோ. அது வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா வீட்டுக்கு மேலே விளையில. இதில் வந்து ஒரு இளநீ மரம் உண்டு, அப்படியே செறிஞ்சிருக்கு, அடியோடு செறிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இதுதான் அந்த ஊர் மனையிலுக்கு ஆபத்துன்னு சொல்கிறது. இதுதான் அப்படியே செறிஞ்சு விழுந்துருக்குது தென்னை மரம் உண்டு. வீட்டுக்கு மேலே வந்தால் வீட்டுக்காரருக்கு தான் ஆபத்து. நீ வந்து எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் வயர்கள் அப்படியே தோஞ்சி போயிருக்குது, நிறைய வயர்கள் அப்படியே கொத்தாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணி தானே தான் கொஞ்சம் இது சீர் பண்ணி செய்தால் தான் அந்த வயர்களை தூக்கி கட்டிக்கொள்ளி அருந்தால் வெள்ளங்களுக்கு கரண்ட் வயர் விழுந்தால் இப்போ இந்த கரண்ட் பாஸ் ஆகும். இது பாருங்களேன், அப்படி அங்கே அதில் மரத்தின் அடி தூக்கப்பட்டு நிற்கிது. அந்த அப்படி அடியோடு விழுந்துருக்குது. அதில் காட்டுறேன், அதில் தெரியுது இங்கே கீழே பாருங்கள், அதில் அடி இருக்குது. அதில் மழைன்றதால் இருட்டன்றதால தெரியலை. இது குறுக்கா வந்து ஒன்று விழுந்துருக்குது. இதே மாதிரி தான் நீங்களும் அவதானமாக இருக்கணும். பக்கத்தில் ஒரு பெனையும் நிற்கிது, பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது பாருங்க. இதை தான் சொல்கிறேன், அடிக்கடி வந்து இதை தான் சொல்கிறது. எப்படி எங்கே விழும் என்ன மாதிரி நடக்கும். இது கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தால் வீட்டுக்கு மேலே விழுந்திருக்கேன். வீட்டுக்காரெல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கிறேன், அறிவிச்சிட்டு நான் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் நான் நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு விழுந்ததுக்கு பக்கத்தில் இருக்கிற விழா ஆக்கள் இல்லை போல். ஒருத்தருமே இன்னும் அந்த எலும்பி பார்க்க விரையில. நான் இப்படி காலம் எடுத்துக்கொண்டு வரைக்கும் பார்த்த விஷயம் உண்டு. மழை கொஞ்சம் கூற தொடங்குது கூட. நாங்கள் இங்கே காற்று அடிக்குது. இங்கே அடுப்புக்கு தான் காற்று போகுது. இந்த கடற்கரை ஏரியாவிலோ அதான் உண்டு. இங்கே இந்த காற்றுக்கு எப்படி என்றால் அடியோட பேர்ந்து வந்துட்டுது. அங்காலே போகிற காற்றுகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரியான மோசமாக இருக்கும். வேறு காற்றுகள் கூட நிலம் உலகி போயிருக்க இன்னும் அடியோட பேர்க்க பார்க்கும் பெரிய பெரிய மரங்களை. இங்கே இந்த கடற்கரையோரம் நிற்கிற தென்னை மரங்களை பார்க்குறாங்க. ஆனால் கடற்கரையிலேருந்து வெளியில் காற்று வீசையில் கடற்கரை பக்கமே காற்று வீசுது பாருங்க. நாலு பக்கங்களில் மரங்கள் நிறைய இருக்கிற ஏரியாக்கள். பைக்கில் போய் வர்றதே ஒரு பயமான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த நடக்கும்னு தெரியாது. 2 எங்களுக்கு மேலேயும் விழுற சான்ஸ் இருக்குது. இதுக்காண்டி நாங்கள் எல்லாம் ஸ்பெஷலாக ஆக்கள் இல்லை, எங்களுக்கு மேலேயும் விழலாம். வந்து பல இதுகள் இருக்குது. மழை இப்போ கொஞ்சம் குறைஞ்சி தூருது. கன மழையாண்டி இங்கே விரைக்க தான் பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் காக்கதை மீன் சந்தை, நாவல்கட்டை மீன் சந்தையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மழை ஜனகி வேலைக்கு போயினோம். இப்போ குளிருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியலாம். அதுக்கு பக்கத்தில் காணலோடு இந்த தண்ணி விடத்துக்காண்டி இந்த பெரிய காணலோடு. இந்த பக்கங்களில் பெருசாக இன்னும் அசைவல் இல்லை. நான் முதல் விரைக்க நல்ல மழை பெய்தது. இப்போ ஒன்றே காணையில் இந்த குப்பைகளை வந்து இப்போ கொண்டு வந்து கொண்டு துடையுது. இங்கே காக முட்டி அடிபடுறாங்க. மழைக்குள்ள செம்மறியல் படுற பாடு. போட்டுகளெல்லாம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஆனால் இந்த கடல் வந்து சரியான அமைதியாக இருக்குது. நேற்று கேகேஎஸ் பார்த்தேன். கேகேஎஸ் என்ன இல்லை, சரியான அமைதியாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஆனால் போட் நீர்மட்டம் உயர்ந்துட்டு போட்டுகளை மேலே ஏற்றி வச்சுக்கலாம். பெருசாக ஒருத்தருமே தொழிலுக்கு போகலை. எல்லா போட்டுகளும் இங்கே தான் நிற்கிது. வேறு இந்த தொழிலுக்கு போகிறோன்னா இன்றைக்கி இல்லை வண்டியில் அந்த 1-2 பேர் போயிருக்கணும் போல். இல்லை இந்த போட்டுகள் பார்க்க வந்துக்கணும் இருக்கா தொழிலுக்கு போகலை. நேற்று அந்த கேகேஎஸ்ல காணொலி பண்ணணும்னா பின்னால் உங்களை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கற்றுக்கா பார்த்துக்கோங்க. நான் நேற்று அந்த வீட்டில் கடைசியாக போட்டிருந்தேன். என்ன அழி அடிக்குது அப்பா. இது அப்படியே அமைதியாக இருக்குது கடல். அப்படி நோம்பெலாம் தூங்கி கொண்டு இருக்குது. இதால் போக இந்த எதிர்காற்றுகள் எப்படி அடிக்குதுன்னா இந்தியாலி பக்கம் இருந்து கடல் பக்கம் தான் காற்று அடிக்குது. அப்படி தான் காற்று போட்டு வெளுத்து வாங்குது. இங்கே இருந்தால் காற்று அடிக்குது. ஏன்னா நான் அப்படியே இருட்டுக்க இது என்ன லைட் போட்டு வரைக்கும் அப்படியே தெரிஞ்சது. மழை துளி அப்படி இங்காலி பக்கம் சரிஞ்சு வருது. இதில் இந்த மரத்தை பார்க்கவே தெரியும் பாருங்க.
மரம் அங்காளிப்புக்கு தான் அப்படியே அடிச்சு தள்ளி கொண்டு இருக்குது பாருங்க. இதில் பைக் ஓடுறதே எப்படி வச்சுருக்கோம், அதில் நான் சுழட்டி அடிக்குது. கடல்லேருந்து உள்ள காத்தடிச்சா ஒரு இது இருக்குது. இதெல்லாம் இப்போ பெரிய மரங்களை அந்த பல மரம் தென்னை மரங்கள் இதில் இருந்திருந்தா அத்தனையும் க்ளோஸ். ஆனால் கீழே வண்டுகள் அடித்து லோக்கலாக இருந்துச்சு ஒதுக்கியில் இந்த காற்றுக்கே விழுந்துட்டுது. அப்படியே நிறைய தென்னை மரங்கள் நிற்கிது பாருங்கள், தென்னந்தோட்டம். இதில் கல்லுண்டாவளி ஊர் இது வேறும், அந்த குடியிருப்பு வேறும். ஐயோ அதுகளுக்கு பாவங்கள் அதுகள். இந்த இது என்ன ஒவ்வொரு மலைக்கும் அங்கே வெள்ளம், அது வெள்ளம் நிற்கிற ஏரியா தான். அதுதான் குடியிருப்பு கட்டியிருந்தவ. ஒவ்வொரு மலைக்கும் இடம் பேரும் எல்லாம் கட்டி ரெடியாக வச்சுக்க. சரி நீங்கள் இடம் பேர்றதுக்கு மழை குறைவாக இருக்கு. காற்று லைட் அடிச்சு கொண்டாங்க. அந்த தென்னை மரங்களில் தெரியும் காட்டுறது. குறிப்பாக அந்த தென்னை மரங்கள் உயர நிற்கிறதுல இல்லை, பதிவான மரங்கள் சும்மா நார்மலாக இருக்கும். தென்னை மரங்கள் உயர நிற்கிறதுல அதில் குறும்பா தெரியும். மழை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்தது பிறகு தொடர்ந்து கொள்ளணும். மழையாங்காலம் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது குறையுது. இப்படி தான் இருக்குது மழை. சில நேரம் நல்லா அடிச்சு பெய்திச்சு, பிறகு அப்படியே விட்டுடுது. அப்புறம் இப்போ திருப்பி உயருது மழையில் துளிகள் வேறுது. எங்காலி பக்கம் தான் மழை அடிச்சு கொண்டிருக்குது. நிறைய பேர் வேலைகளுக்கெல்லாம் வெளியில் போய் கொண்டிருக்காங்க. இதில் பெரிய மரங்கள் காமலா தான் தண்ணி கொண்டிருக்குது. வச்சுட்டு அங்கால போய் தொடர்ந்து கொள்றேன். பிரச்சனைகள் தான் அங்கே காலையில். இப்போ இந்த கல்லுண்டா வலிக்கிற காற்றுகளை இதெல்லாம் நாங்கள் உணரலாம். பைக்கோட ஒரு பக்கம் தள்ளுது, அப்படி காற்று மழை தூரிகள் தான் இருக்குது லைட்டாக. அப்படி காற்று இங்கே கடல் பக்கம் தான் தள்ளுது. இங்கால இருந்து கடல் பக்கம் தள்ளுது. வந்து காற்றா இருக்குது. இது காற்று மேலே இருக்குது. நாங்கள் பைக்கை வந்து இப்படி கிட்ட தான் ஓடுவோம். அப்போ தான் இங்கால பக்கம் போகும் பைக். உங்களுக்கு அந்த சவுண்டே கேட்கு, காற்றுன சவுண்டு. இந்த மரங்கள் ஆனதை வச்சு உங்களுக்கு பார்க்க தெரியும். இதில் இந்த பக்கம் பெரிய பெரிய மரங்கள் காற்று இருந்து வராது. மரங்களை இதண்டமே வழியே அந்த பைக்கில் கொஞ்சம் இருக்குது. வெளியாக இருக்கிறதுல சரியான காற்று. நாங்கள் ராலி பாலம் தான் நிற்கிறோம். நாங்கள் வந்து காலையில் சேர்க்கிறோம். நாங்கள் வந்து இது கிடைச்சா உங்களுக்கு நான் எடுத்து சேர்த்து கொள்கிறேன். பாதைகளை தெரிஞ்சு கொண்டா இதெல்லாம் தண்ணி இந்த பாலத்தால் போய் ஓடுது. மட்டம் நீர் மட்டம் உண்டாயிட்டு பாலத்தில் நீர் மட்டமும் அங்கால இருக்கிற நீர் மட்டம். வெள்ளங்கள் வந்து சேர்ந்து புதுசாக ஒரு கடல் உருவானது. வெயில் காலங்களே அப்படியே நிறையா இருக்குது. வெள்ளங்கள்லாம் வந்து சேர்த்து எனக்கு ஜக்கெட்டோட சேர்த்து இருக்கு. சரி, ஓகே. நான் அப்படியே இதோட இந்த காணொலியை மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். சம்மந்தமான காணொலியை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நிறைய பேர் வலதுக மாட்டுப்பட்டிருப்பீங்கள். உண்மையிலே வந்து அவைகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் இப்போ இது இன்னும் அந்த இது அனுபவிக்க கொஞ்ச நாள் 2 நாளில் அனுபவிப்போம். கட்டாயம் ஒன்று இருக்குது. நான் வந்து ஒன்றும் செய்யலாது. நிறைய பேர் சரியான ஒரு சிக்கல்களை எதிர்நோக்கியிருப்பீர்கள். நிறைய சின்ன பிள்ளைகள், நிறைய பெரிய ஆட்கள். நாங்கள் சரியான சிக்கல் அடுத்தளவு உள்ளத்துலாம் போகிற வீடியோ நான் பார்த்துனான். சரியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. ஒன்றும் செய்யலாம். இயற்கையானத்தை நாங்கள் ஒன்றும் செய்யலாம். இப்போ இதை மனிதனாக நடக்கிறான்டா சொல்லலாம். ஒன்று அப்படி செய்து விடணும், ஒன்று செய்து விடாண்டு. இயற்கையானத்தை நாங்கள் ஒன்றுமே சொல்லிக்கொள்ள இயலாது. கட்டாயம் நாங்கள் இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். நாங்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களும் இதுக்கு தயாராக இருக்கணும். நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கோம். மல்ல பிரதேசத்தில் இருக்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருக்கும். எப்போ மழை வரும், எப்போ கொட்டி தீர்க்கும்னு தெரியாது. ரெடியாக இருங்க. உங்களோட உயிரை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். இன்னொருத்தன் வர மாட்டேன். இப்போ நானே வர மாட்டேன். நம்மளை உயிரை காப்பாற்றுறதுக்கு நானே வர மாட்டேன். ஏன்னா வந்து நான் இப்போ எந்த ஃபேமிலியை சேவ் பண்ணி தான் பார்க்கணும் ஒழிய வேறு ஒருத்தரையும் சேவ் பண்ணி பார்க்க மாட்டேன். அதனால் வந்து பள்ளமான இருக்கிற வந்து கொஞ்சம் பணமாக இருக்கும். வந்து பணமாக பார்த்துக்கொண்டு போனீங்கன்னா ஓகேயா இருக்கும். நீங்கள் வந்து பணமாக இருக்கோ, உங்களோட குடும்பத்தையும் வந்து பணமாக பார்த்துருக்கோம். இப்படி இங்கால வந்து வட்டுக்கோட்டை பக்கம் வந்து நாங்கள் இங்கால ஆட்டம் காற்றுக்கு கடற்கரையோட்டம் தான் நல்ல இதாக இருக்கும்னா இங்கால சுழட்டி எடுக்குது காற்று.
பாருங்க இங்கே தென்னை மரங்களை காட்டுறேன். தென்னை மரங்கள் பனை மரங்கள் அப்படியே சுற்றி அடிக்குது. இங்கே பாருங்க இங்கே இதெல்லாம் ஒரு பலமான மரம் இல்லைன்னா விழுந்துடும். அங்கே விழுந்த மாதிரி இந்த பனை மரம் ஒன்றதுக்கு சாஞ்சு போய் வளர்ந்து கிடக்குது. நான் விழுந்துட்டேன்னு அது சாஞ்சு போய் வளர்ந்து கிடக்குது. இதெல்லாம் ஒரு ரிஸ்க்கான இடம் தான். இதில் போய் கைங்காலி பக்கம் விழுந்துச்சுன்னா சோடி முடிச்சு. இந்த ஊர்புறங்கள் அதான் கூட மரங்கள் நிற்கிற ஏரியாக்கெல்லாம் நாங்கள் இந்த காற்றுக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டிய இடங்களாக இருக்கும். ஏன்னா வந்து பெரிய பெரிய தென்னை மரங்கள் நிற்கும். சிலது கட்ட மரங்கள் தான் பிரச்சனை இல்லை. பெரும் பெரும் தென்னை மரங்கள் பனை மரங்கள் கார்னர் பக்கமெல்லாம் தென்னை மரம் கூட. அந்த இடங்கள் இருக்கிறாங்கலாம் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். காற்று நல்லா சுழட்டி எழுதிச்சுன்னா எந்த பெரிய மரங்களையும் பிரட்டக்கூடிய வாயம் இருக்கும். நம்ம சொல்லிடலாம் இந்த மரம் புலாது இவ்வளோ காலம் நின்றது அந்த இந்த கதைக்கு இடம் இல்லை. காற்றுக்கு அப்படியெல்லாம் தெரியாது, புரிஞ்சு எறிஞ்சிடும். மேலே வந்து அவதானமாக இருங்கோ அதுக்கு பதில் இருக்கிறார்கள். என்ன காத்தடிக்குதுன்னு பாருங்கள். இங்கே இந்த பனை மரங்கள் எல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டேஞ்சர் சரியான. இங்கே எப்படி ஆடுதுண்டு. டவுனுக்கு வந்து மரங்கள் இல்லாத புயல் தெரியல. இங்கே பாருங்க காற்று ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் வீசி வரும். இந்த இதுக்கு பனை மரம் அப்படியே சுற்றி சுற்றி ஆடுது. நம்மளோட பயமாக கிடக்கு. ஆபத்தான் எப்போ விழுமன்னு தெரியாது. விழுந்தா இங்கே தான் விழும். ஐயையோ ஜி தொடங்கிட்டு புயல். ஜி 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 இந்த கிளை வந்து ஆடுவினோம் அதை மாதிரி மேலே ஆடுது. தூரம் போய் வீட்டுக்கு இருப்போம். வீடு வரைக்கும் இந்த பெணா வராது பார்ப்போம்.